புரட்சி தமிழர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற நடிகர் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்காரு. திமுகவில் சத்யராஜ் அவர்களுடைய மகள் இணைந்தது செய்தி கிடையாது. ஆனால் இணைஞ்சதுக்கான காரணங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. ஒன்று, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அதாவது நான் ஒரு என்ன சொல்கிறது, உணவு ஊட்டச்சத்து நிபுணர். அதனால் நான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். திமுகவில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். பாறையில் பள்ளி மாணவர்கள் இருவர் மதுபோதையில் சாலையில் விழுந்து கிடந்தது அப்பகுதியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதான்டா நானும் சொல்றேன், உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? ரெண்டாவது, அவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. மூணாவது, அனைத்து மதங்களையும் மதிப்பாங்க. ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். இந்த 3 முக்கியமான காரணங்களுக்காகத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழக அருமையான கட்சியில, அழகான கட்சியில என்னை இணைத்துக் கொண்டேன்னு சொல்லி சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான். இப்ப நம்ம ஒண்ணு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பிரச்சனைனா சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவங்களும் ஒரு நல்ல சமூக செயற்பாட்டாளர் தான். எது சமூக ஆர்வலர்கள் பாத்தீங்களா சார், பூரா பையனும் சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துகிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. அப்போ அரசியலுக்கு வரும்போது அவங்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் விமர்சிக்கக்கூடிய தகுதியும் நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற காரணம் அப்படி. திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். அதுக்கு ஒரு உதாரணம் தலைவருடைய காலை உணவு திட்டம். காலையில என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்ல உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க. நீ அன்னைக்கு சாப்பிட்டு 3 நாளா இதுலயே பாத்ரூம்லயே கிடந்தேன். என்ன கருணக்கிழங்கா, என்ன கொலகொலன்னு இருக்கு? வாழைப்பழத்தை சாம்பார்ல போட்டு ஒரு ஸ்வீட்டா பண்ணிருக்கேன். சாப்பிடு. பொரியல் சாப்பிடல? பொரியல் என்ன பொரியல் இது? பலாப்பழ பொரியல். பலாப்பழத்துல பொரியலா? நல்லா இருக்கும். யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? திமுக பெண்களுக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி. எனக்கே சிரிப்பா இருக்கு. இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான். நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீங்க என்னால நம்பவே முடியல. இவங்க பைத்தியம் தான். நான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல. திமுக ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி. தமிழகத்தில் முதல் முறையாக தானியங்கி மது விற்பனை நிலையத்தை சென்னையில் டாஸ்மாக் நிறுவனம் துவங்கியுள்ளது. திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களில் மதுபானம் பயன்படுத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தெய்வம் இருப்பது எங்கே?
வேறெங்கே. ஆரோக்கியத்துக்கு முக்கியம்னா என்ன சொல்ல போறாங்கன்னு நானும் வந்து ஆர்வத்தோட பார்த்தேன். காலை உணவு திட்டம் வந்து கொடுக்குறாங்க, அதனால அது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி திவ்யா அவர்கள் சொல்றாங்க. என்னையா கருமம் இப்படி இருக்கு, இவ்வளவு கேவலமா இருக்கு. சாப்பாடு வச்சு பக்கத்துல உக்காந்து குழந்தைகள் சாப்பிடும் போதே அந்த தட்டுல இப்படி கைய கழுவினதை பார்த்தவங்க முகமே மாறி போச்சு. எது காலையில் திங்கக்கிழமை உப்புமா, செவ்வாய்க்கிழமை உப்புமா, புதன்கிழமை உப்புமா, பாவ பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்பா. பாவக்காய் குழம்பா? ஐயோ போடு, அடிச்சு கொள்ளுங்கடா. வெள்ளிக்கிழமை உப்புமானு வாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாட்களில் 4 நாட்கள் உப்புமாவும் கிச்சடியும் போடுவது ஆரோக்கியமான உணவா? செஞ்சு மனுஷன் சாப்பிடுவானா? நீ சாப்பிடு. நீ சாப்பிடலாம்டா. ஏன் அப்ப நான் மனுஷன் இல்லையா? டா டா சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றான். பீச்சில் விட்டு தப்புடா. என்னடா பஜ்ஜி மூஞ்சில விட்டு ஆட்டிட்டான். கடல் நிறைய தண்ணி இருக்கே, வா கழுவிக்கும். அதனால பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை வரவைப்பதற்காக அவர் மதிய உணவு கொடுத்தாரு. நீங்க தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்களே, பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டீங்களே, மக்கள் தான் தண்ணீரை அடைஞ்சிட்டானே, அப்புறம் எதுக்கு காலை உணவு கூட சாப்பிட முடியாத நிலைமையில தான் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருக்காங்களா? ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி திமுகன்னு சொல்றாங்க இல்லையா திவ்யா? ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி திமுகவா இருந்திருந்தா எந்த ஒரு ஆட்சியாளனாவது நகரத்துக்குள்ள குப்பை கிடங்க வச்சிருப்பானா? ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. அந்த பள்ளிக்கரணை ஏரியில 90 விழுக்காடு ஆக்கிரமிப்பு யாரோடது? செந்தாமரை அவர்களுடைய சன்சைன் மெட்ரிகுலேஷன், சன்சைன் சிபிஎஸ்இ, அதே போல வந்து பல்வேறு தனியார் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் மொத்தமா தார வார்த்து 10% சதுப்புறல் இருக்கு, அதுலயும் குப்பை கிடக்கு. எல்லாம் என் வயதான், எல்லாம் நம்ம வயதான். எப்ப வேணாலும் வந்து உருட்டு போலாம். சரியா? கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உன்னை என்ன நெசத்துமா சொல்றேன், சும்மாச்சுக்கு சொல்லிட்டு போல. ஒரு சதுப்புறலை ஏரிக்குள்ள குப்பை கிடங்க வச்சு அதை எரிச்சு விடுற இவன் தான் ஆரோக்கியத்தை பேண்ற கட்சியா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. கூவங்கிற ஒரு அழகான ஆற்றை சீரழித்து வெள்ளக்காரங்காலத்தில் போட் ஹவுஸ் நடத்திருக்கான், போட்டு விட்டுருக்கான். கொல்லத்தில் போன மாதிரி, அளப்பில் ஆலப்புழாவில் போகிற மாதிரி போட் ஹவுஸ் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வழித்தரமாக இருக்கக்கூடிய இடத்தை மொத்தமாக நாசமாக்கிய இந்த திமுக ஆரோக்கியத்தை பேண்ற கட்சியான். என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.